السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த திருச்சி மதரசத்துல் ஹசனைன் ஃபி ஜாமியா யாசின் அரபிக் கல்லூரி நடத்துகின்ற முப்பெரும் விழா 13வது யாசீனி ஆலிம் பட்டமளிப்பு விழா, முதலாவது புகாரி ஷரீஃப் சனது வழங்கும் விழா, முதலாம் ஆண்டு புகாரி ஷரீஃப் நிறைவு அபூர்வ துஆ விழா. இந்த முப்பெரும் விழாவின் தகுதிமிக்க தலைவர் அல் ஆரிஃபு பில்லாஹ் அஷ்-ஷைഖுல் காமில் அல்லாமா அஸ்-சையீத் யாசின் அலி மௌலானா அல் ஹசனி அல் ஹுசைனி அல் ஹாஷிமி ஜாமத் பரகாத்துஹுல் ஆலியா ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, போற்றுதலுக்குரிய ஹலீஃபா பெருமக்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையை அழகிய வடிவில் உங்களுக்கு வழங்கிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஏ ஷரஃபுத்தீன் ஃபைசி ஹப்பையுல் காதிரி ஆலிம் ஹலரத் அவர்களே, அன்பான பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த கல்லூரியின் முதல்வர் ஹலரத் பெருந்தகை அவர்களே, பேராசிரியர் பெருந்தகைகளே, இக்கல்லூரியின் மாணவர் கண்மணிகளே, சமூகத்தின் விழிவெள்ளிகளாக இருக்கின்ற பட்டம் பெறவிருக்கிற இளம் உலமா பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இளம் உலமா பெருமக்களே, இதுவரை நீங்கள் 7 தூக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தீர்கள். இனிமேல் நாடு காக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறப்போகிறீர்கள். இளம் உலமா பெருமக்களே, இதுவரை நீங்கள் வரலாறு படித்தீர்கள். இனிமேல் நீங்கள் வரலாறு படைக்கப் போகிறீர்கள். வரலாறு படித்தால்தான் வரலாற்றை படைக்க முடியும். வரலாறு படிக்காத எவரும் வரலாற்றை படைக்க முடியாது. வரலாறை படிப்பதில் 2 வகை இருக்கிறது. வரலாற்றை பாடமாக படிப்பது ஒன்று, வரலாற்றிலிருந்து சில பாடங்களை படிப்பது இன்னொன்று. இந்த 2ஐயுமே படித்திருக்கிறீர்கள் நீங்கள். ஆகவேதான் சொன்னேன், நீங்கள் வரலாற்றை படிக்கப் போகிறீர்கள். இளம் உலமா பெருமக்களே, நீங்கள் சாமானியர்கள் அல்ல, சாதனையாளர்கள். நீங்கள் புனிதமானவர்கள். உங்கள் கைகள் புனிதமானவை. காரணம், இதுவரைக்கும் உங்கள் கைகள் குர்ஆனை சுமந்தன, தஃப்சீர் கிதாபுகளை சுமந்தன, ஹதீஸ் கிதாபுகளை சுமந்தன. உங்கள் கைகள் புனிதமானவை. உங்கள் கண்களும் புனிதமானவை. காரணம், இதுவரை நீங்கள் குர்ஆனை ஓதினீர்கள், ஹதீஸ் கிதாபுகளை படித்தீர்கள், தப்சீர்களை படித்தீர்கள், ஃபிக்ஹ் கிதாபுகளை படித்தீர்கள். உங்கள் கண்கள் புனிதமானவை. நீங்கள் சாமானியர்கள் அல்ல, நீங்கள் சாதனையாளர்கள். நீங்கள் கொடுப்பினை பெற்றவர்கள் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களும் கொடுப்பினை பெற்றவர்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்கின்ற சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் உங்களுடைய தாய்மார்களும் தந்தைமார்களும். பிள்ளை பெற்றால் என்ன பலன்? பிள்ளை பேரெடுத்தால் பெற்ற பலன். பிள்ளை பேரெடுத்திருக்கிறது, உங்கள் பெற்றோர்கள் பெற்ற பலனை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் நற்பேற்றினை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். கல்லூரி ஏன் தொடங்கப்பட்டது என்பதையும் நம்ம யோசித்து பார்க்கணுங்க.
எத்தனையோ விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. கல்வி அப்படின்னா என்னங்க? நிறைய பேர் கல்வின்னா என்ன நினைக்கிறாங்க? புரிதல் அறிதல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வெறுமனே புரிதல் அறிதல் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. ஒரு இடத்துல சக்கரை தூளை கொட்டு வச்சோம், இன்னொரு இடத்துல சுண்ணாம்பு தூளையும் கொட்டு வச்சோம். எறும்பு எங்க சக்கரை தூள் இருக்கோ கரெக்டா போகுதுல. பார்க்கறது ரெண்டும் வெள்ளையாத்தான் இருக்கு. ஆனா அந்த எறும்புக்கு தெரிகிறது நமது உணவு இதுதான். புரிதல் அந்த எறும்புக்கும் இருக்கிறது. ஒரு பையன் ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு நாயை பார்த்தான், கல் எடுத்தான், அடிச்சான். அடிபட்ட அந்த நாய் கல்லை விட்டுருச்சு. அந்த சிறுவனை துரத்துகிறது கடிப்பதற்கு. ஆனா உண்மையிலே அந்த நாய் என்ன செஞ்சிருக்கணும்? தன்னை அடித்த கல்லை தான் கடிக்க போயிருக்கணும். தன்னை அடித்த அந்த கல்லை இது கடிக்கல, ஆனா எரிந்தவனை இது துரத்துகிறது கடிப்பதற்காக. காரணம் என்ன? அந்த நாய்க்கும் தெரிகிறது அந்த கல்லு என்ன செய்யும், பாவம் எரிஞ்சவன் அவனைத்தான் கடிக்கணும். புரியுதல் எல்லா உயிரினத்துக்கும் இருக்குது. கல்வி அப்படிங்கிறது வெறுமனே புரிதல் அல்ல, இது எல்லாவற்றையும் இருக்கிறது செய்யுது. அப்படின்னா கல்வி என்றால் என்ன? நல்லதை நல்லதென்று புரிவது, அதன்படி நடப்பது, தீயதை தீயதென்று புரிவது, அதை விடுவது, இது கல்வி. இது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த உயிரினத்திற்கும் கிடையாது. ஆகவேதான் கல்வி என்பது கால்நடை அப்படிங்கிறோம்ல. கால்நடை ஆடு மாடு ஒட்டகைங்களுக்கு கால்நடைவாங்க. ஏங்க அந்த காலால் நடக்கிறது, ஆகவே கால்நடை. ஒரு மனுஷனை பார்த்து நீ ஒரு கால்நடை இல்லை, அவனுக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வரணும்? ஏப்பா நீ எதில் நடக்கிற? காலில். அத்தனை சொன்ன கால்நடை நீ ஏன் கோபப்படுற? ஆனால் கோபப்படுறான். ஏன் தெரியுமா? காலால் நடக்கிறது என்பதற்காக மட்டும் நம்ம கால்நடைன்னு சொல்றதில்லை. ஆடு மாடு ஒட்டகைக்கு இலக்கில்லாமல் நடக்கிறது, வெறும் காலால் மட்டும்தான் நடக்கிறது. ஆனா மனுஷன் அப்படி இல்லை, இலக்கு வைத்து நடக்கலாம். ஒரு மனுஷனை கூப்பிட்டு எங்க போற? பள்ளிவாசலுக்கு போறேன். எங்க போறேன்? நான் மனுஷாவுக்கு போறேன். எங்க போறேன்? நான் கடத்தலுக்கு போறேன். ஒரு இலக்கு வைத்து நடக்கிறான், மனதால் நடக்கிறான். ஆகவே மனிதன் வெறும் காலால் மட்டுமே நடக்கிறது, ஆகவே கால்நடை. அது எந்த இலக்கும் அல்ல, கால் போன போக்கில் போய்கிட்டே இருக்கும். அதான் கால்நடை. இப்ப புரியுதா? கல்வி என்பது மனிதனம் மட்டும்தான் இருக்கிறது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அல்லிமு அவுலாதக்கும் பிஸலாத், உங்கள் பிள்ளைகளுக்கு மூன்றை கற்றுக் கொடுங்கள். ஒன்று ஹுப்பி நபியுக்கும், உங்கள் நபியினுடைய மஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள். வ ஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரின் மஹப்பத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வ திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்கும் கற்றுக் கொடுங்கள். இப்ப இதுல சில பேர் கேட்பாங்க, என்னங்க குர்ஆனை ஓதுறத போய் மூணாவதா வச்சிருக்கு, அதே ஃபர்ஸ்ட் சொல்லல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. மூணாவதா தான் அது இருக்கணும். ஏன் தெரியுமா? மஹப்பத் ரசூலும் மஹப்பத் அஹ்லுல் பைத்தும் இருந்தாதான் நீ குர்ஆனை ஓதினா உனக்கு பலன் கிடைக்கும். அந்த ரெண்டும் இல்லாம குர்ஆனை ஓதினா என்ன பிரயோஜனம்? யஹூதி குர்ஆனை ஓதுகிறானே, நம்மை விடவும் அழகா ஓதுவான் யஹூதி. குர்ஆன் ஓதிட்டான், அதனால எல்லா சிறப்பும் யஹூதியை கிடைக்குமா? இல்லையே, மஹப்பத் ரசூல் இல்லையில. ஆகவேதான் குர்ஆனை ஓதி அதன் பலனை பெற வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அஹ்லுல் பைத்துடைய நேசத்தை வைத்துக்கொள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை வைத்துக்கொள் என்பதற்காகத்தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்லி தந்தார்கள். கல்வி அறிவு பெறாத எந்த சமூகமும் முன்னேற்றம் பெறாது. ஆகதான் சொல்லுவாங்க, ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படும். ஒருத்தன் தப்பு பண்றாங்கன்னா கல்வி ஞானம் இல்லாதனால தானங்க. கல்வி ஞானம் வந்துட்டா தவறு குறைஞ்சிடும், தவறு குறைஞ்சிட்டா சிறைச்சாலைக்கு வேலை இல்லை. ஒரு சமூகம் உயர வேண்டுமானால் கல்வி ஞானத்தில் முன்னேற வேண்டும். அந்த உயர்ந்த நோக்கிலே தான் السيد خليل عون مولانا الحسني الحسيني الهاشمي قدس الله سره العظيم இந்த கல்லூரியை உருவாக்கினார்கள். இரு கல்வி திட்டம். காரணம், இந்த சமூகத்தை மேம்பட வைக்க வேண்டும். தொலைநோக்கு பார்வை யோசிக்கிறாங்க, இந்த சமூகத்தை பார்க்கிறாங்க. இந்த சமூகத்தில் கூட இளைஞர்கள்லாம் தொடக்கப்பள்ளி போயிட்டே இருக்கிறாங்களா, தொடக்கப்பள்ளி முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து நடுநிலைப்பள்ளி மிடில் ஸ்கூல் கொஞ்சம் குறைஞ்சிருது. நம் சமூகத்து பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருது.
நடுநிலை பள்ளி வரைக்கும் படிச்சுட்டே போறாங்களா, அது முடிஞ்ச உடனே அதற்கு அடுத்து ஹை ஸ்கூல் உயர்நிலை பள்ளி கொஞ்சம் எண்ணிக்கை இன்னும் குறையுது. அதுக்கு பிறகு ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி இன்னும் கொஞ்சம் குறையுது. கடைசியில் அதிலும் தேர்ந்து கல்லூரிக்கு போறதுல கொஞ்சம் பேர் தாங்க போறாங்க. அப்படியே வழிகட்டப்படுகிற இந்த சமூகத்து மாணவ கண்மணிகள் யோசிச்சாங்க, ஏன் இந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் போகல? தொடக்க பள்ளிக்கு வந்தவங்க நடுநிலைக்கு சில பேர் போகல, அங்க இருந்தவங்க ஹைஸ்கூலுக்கு போகல, அங்க இருந்தவங்க சில பேர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகல, அங்கே முடிச்சுட்டா கூட ஏன் கல்லூரிக்கு போகல? வறுமை. அதுதான் யோசிக்கிறாங்க. அசைத கல்லில் அவன் மோனானா கத்தசல்லா சொல்ல அவரையும் யோசிக்கிறாங்க. இந்த சமூகத்தை எங்க விட்டு போறது? வறுமை தானே. பொருளாதார வசதி இல்லை, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு வசதி இல்லை, புக்ஸ் வாங்குறதுக்கு வசதி இல்லை. அதனால அதை நாம கொடுத்து படிக்க வைப்போம், இந்த சமூகத்தை உயர்த்துவோம். அந்த உயர்ந்த எண்ணத்துல தான் இந்த கல்லூரி தோற்றுவிக்கப்பட்டது. இங்க கல்வி பயிர்கின்ற எல்லா மாணவர்களும் எல்லாமே இலவசமாக வழங்கப்படுகிறது. ஸ்கூல் ஃபீஸ் உள்பட இது கல்வி திட்டம் எத்தனையோ இடங்களில் நடக்குது தமிழ்நாட்டில். ஆனா இந்த ஸ்கூல் ஃபீஸை எல்லாம் மாணவர்கள் வாங்குவாங்க. ஆனா இங்க ஸ்கூல் ஃபீஸ் உள்பட எல்லாமே இலவசம். தங்குமிடம், பயிற்றுவிப்பது, ஸ்கூல் ஃபீஸு, யூனிஃபார்ம் எல்லாம் இலவசமாக கொடுப்பாரு. காரணம், இந்த சமூகம் கல்வி அறிவிலே மேம்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தை உயர்த்த முடியும். தொலைதூர பார்வையிலே இந்த கல்லூரியை உண்டாக்கினார்கள். இன்றைக்கு இந்த இளம் மௌலவிகள்லாம் பட்டம் வாங்குறாங்கல்ல, இந்த தர்பாரிலே நம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அஸ்ஸையத் ஹலீல் அவன் மௌலானா கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி உளப்பூர்வமாக மகிழ்வோடு இருக்கிறார்கள். நம்முடைய நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோக்கத்தில் தான் இது உண்டாக்கப்பட்டது என்பது. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இதுவரைக்கும் எப்படி இருந்தது அதையெல்லாம் பார்த்தாங்க. சங்கத்துல் மௌலானா கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், என்னங்க இது, இந்த இளைஞர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், கடைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மளிகை கடையில பொட்டலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹோட்டல்கள்ல கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க, சிலட்டு குச்சியை பிடிக்க வேண்டிய கைகள் தீக்குச்சியை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. சிவாசி போன்ற ஊர்களில் எல்லாம் தீப்பற்றி தொழிற்சாலையில் வேலை செய்யறாங்க. நம்ம சமூகத்து சின்ன பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் நோக்கி நடை போட வேண்டிய கால்கள் தொழிற்கூடத்தை நோக்கி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த கொடுமை? யோசிக்கிறாங்க. அஸ்ஸையத் ஹலீல் அவன் மௌலானா கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சென்னையில் நீங்க வந்து பார்க்கலாம், பிளாட்ஃபார்ம் கடையில் நம் சமூகத்து சிறுவர்கள் வியாபாரம் பண்ணி நினைக்கிறாங்க. இன்னைக்கும் கூட இதெல்லாம் பார்க்கிறாங்க. இந்த சமூகம் எப்படி இருக்கிறது? எல்லாம் வறுமை தானே. ஏன் கடையில் போய் வேலை செய்யலாம் பையன்? வறுமை தானே. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுவாங்க நம்ம பையன், உடனே பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. ஏன் அந்த மறுபடியும் எழுதி வைக்க முடியாது? அந்த ஒரு சப்ஜெக்ட் எழுதி வைக்க முடியாது, பாஸ் ஆக்கி அவங்களுடைய கல்வியை தொடர வைக்க முடியாத? இந்த அவலங்களை எல்லாம் கண்ட நமது சங்கைக்குரிய அஸ்ஸையத் ஹலீல் அவன் மௌலானா கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் இந்த இருகல்வி திட்டத்தை உருவாக்கினார்கள். அதில் வெற்றியும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடையாளம் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆளும் பெருந்தகைகள் எல்லாம். இளம் உலமா பெருமக்களை, நீங்கள் கல்வியை கற்றிருக்கிறீர்கள், பிறருக்கு நீங்கள் சொல்லுகின்ற நிலையில் இருக்கிறீர்கள். எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் அது நிறைவு கிடையாதுங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கையளவுன்னு சொல்லும் பொழுது இப்படிதான் முடிச்சாங்க. ஏன் இப்படி காமிச்சா கூட ஓரளவு அங்க வரலாம், இப்படி இருந்தா கொஞ்சம் தான் இருக்கும். கற்றது கையளவு பிடித்து காட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிட்டுக்குருவி கடல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்துச்சு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அதோ பாருங்க சிட்டுக்குருவி, அது எடுத்ததல்லவா ஒரு சட்டு தண்ணீர். அதுதான் நீங்களும் நானும் உலக மக்கள் அத்தனை பேரும் பெற்ற கல்வி என்றால் நாம் பெற வேண்டிய கல்வி, நாம் கற்க வேண்டிய கல்வி பறந்து விரிந்து கிடக்கிற இந்த கடலை போல அப்படின்னாங்க. அவ்வளவு இருக்குது. ஆனா இன்னைக்கு சில பேர் எனக்கு எல்லாம் தெரியும். யாரு வஹாபிகள்னா தமிழ் தர்ஜமாவை ஒரு தடவை கூட படிக்கல, ஆரம்பிச்ச கடைசி வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும். புகாரி ஷரீஃப் ஆரம்பிச்ச கடைசி வரைக்கும் ஒரு தடவை கூட தமிழை படிக்கல, எனக்கு
எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்பது மட்டுமல்ல, 7 வருடங்கள் தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து கற்று ஆளும் பெருமக்களை உருவாகி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். சஹாபா பெருமக்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியுங்க. வாய் கூசாமல் பேசுகிறார்களே இந்த வஹாபிகள், எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதனால சொல்லுவாங்க, நீங்கள் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சாதான் கல்வி ஞானத்தை பெற முடியுங்க. தெரியும்னா கல்வியின் வாசல் மூடப்பட்டு விடுகிறது. நீங்கள் ஒரு அறிஞருடைய இடத்திற்கு சென்றால் எங்கே உங்களுடைய செருப்பை கழற்றி வைக்கிறீர்களோ அங்கேயே உங்களுடைய அறிவையும் சேர்த்து கழற்றி வைத்து விட்டு உள்ளே போங்க. நீங்கள் வெறும் பாத்திரத்தோடு போங்கங்க, அப்போ தான் அவங்க கொடுக்கறத உங்களால் வாங்க முடியும். நீங்கள் போகின்ற போதே பாத்திரத்தை நிரப்பி வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், போய் உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன சொன்னாலும் உங்கள் பாத்திரத்தில் எப்படி வாங்குவீங்க? நீங்கள் தான் பாத்திரத்தை நிரப்பி வச்சுட்டீங்க, ஏன்னா எல்லாம் தெரியும். அப்போ எப்படி உங்களுக்கு அதுக்கு மேலே கற்க முடியும்? காலி பாத்திரத்தோடு போங்க, எனக்கு இன்னும் தெரியாது இந்த நிலையில் போங்க, அப்போ தான் உங்களுக்கு கல்வி ஞானத்தை பெற முடியும். அறிவாளி சில கட்டங்களில் முட்டாளாகி விடுகிறான், முட்டாள் சில தருணங்களில் அறிவாளியாகி விடுகிறான். ஒரு அறிவாளி எனக்கு எல்லாம் தெரியும், அப்போது அவன் முட்டாளாகி போகிறான். ஒரு முட்டாள் எனக்கு எதுவும் தெரியாதுங்க, இப்போது இவன் அறிவாளியாகி போகிறான். வாழ்நாளெல்லாம் முட்டாளாக இருப்பதை விட ஒரே ஒரு நாள் மட்டும் முட்டாளாக இருப்பது புத்திசாலித்தனம். வாழ்நாளெல்லாம் முட்டாளாக இருப்பதை விட எனக்கு எல்லாம் தெரியும், வாழ்நாளெல்லாம் இப்படி முட்டாளாக இருக்கிறத விட்டுவிட்டு எனக்கு எதுவும் தெரியாது என்று ஒரு நாள் மட்டும் முட்டாளாகிரு, அதுதான் புத்திசாலித்தனம். உனக்கு அறிவு வந்துருச்சு. இன்றைக்கி இந்த வஹாபி எல்லாம் தெரியுங்கிறாங்கள, குர்ஆன் நாங்களே படிப்போம்ல. அப்படி தான் பள்ளியாசலுக்குள்ளே போகும்போது ஒரு பக்கெட்டில் வாளியோடு போகிறான் பள்ளியாசலுக்குள்ளே. ஏன்ப்பா பக்கெட்டில் வாளியோட உள்ளுக்கு போகல, தண்ணியோட உள்ளுக்கு போகல? நான் உள்ளுக்கு போய் ஒன்று செய்ய போகிறேன். இன்னும் உள்ளுக்கு போயா? அதே வெளியில் ஹவுஸ் இருக்குது, பைப்பு இருக்குது, ஏன் உள்ளுக்கு போகல? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டானாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலூ உஜூஹக்கும் வைதியக்கும். இளைய நம்பிக்கையாளர்களே, தொழுகையில் நீங்கள் நின்றுட்டா முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அப்போ நான் சப்புல போய் நின்ற பிறகு தான் ஒது செய்வேங்கிறாரு. பள்ளியாசெல்லாம் தனியாக போயிருமாங்க. இவரெல்லாம் நேரடியாக படித்து வழங்குறாராம். இப்படி தான் வழக்கம். இவர் வந்து படிச்சிருந்தா ஒரு வயது முந்த பெண்மணி கூடையில் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு மாம்பழம் அப்படின்னு சொல்லி குய் விற்றுக்கிட்டே போகுது. பின்னால் ஒருத்தன் போனான், அந்த அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு பழத்தை எடுத்துட்டான். இதை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பழத்தை எழுத்தவன் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஏழை, ஐயா பசிக்குது ஏதாவது தாங்கலை, களவாண்டான்ல அந்த மாம்பழம், அதை கொடுத்துட்டான். இதையும் இந்த ஆள் பார்க்குறாரு, என்ன ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருக்கலாம், இங்கே திருடனா அங்கே தர்மம் செய்யலாம், இவ்வளோ புரிய முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட கேட்டார், என்னப்பா வித்தியாசமாக இருக்கிறேன்னு, அங்கே தப்பு பண்ணல இங்கே நல்லது செய்யலை. அதுக்கு அவன் சொன்னான், எல்லாம் எல்லாம் குர்ஆனில் சொன்னது தான் அப்படிங்கலாம். என்ன அல்லாஹ் குர்ஆன் சொன்னான்? அல்லாஹ் குர்ஆன் சொன்னான்ல, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு ஆள் ஒரு நல்லது செஞ்சால் அது போன்று 10 மடங்கு கூலியை நான் கொடுப்பேன். வமன் ஜாஅ பி ஸய்யதி, ஆனால் ஒரு ஆள் தப்பு பண்ணால் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அதுக்கு மட்டும் உள்ள தண்டனை தான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டானா, ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை, ஒரு நன்மைக்கு 10 மடங்கு. இப்போ நான் மாம்பழத்தை திருடனல்ல, ஒரு தண்டனை தான். நான் தர்மம் செஞ்சேன்ல, நல்லது 10 மடங்கு. அந்த 10 இந்த 1 கழிச்சுட்டா 9 எனக்கு கிடைக்கும்ல அப்படின்னா. அப்போ இவர் சொன்னார், இல்லை 1க்கு 10 கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நீ செஞ்ச நல்ல காரியம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் தானே. நீ செஞ்ச இந்த நல்ல காரியம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? அப்போ தான் யோசிக்கலாம் நம்ம போட்ட கணக்கு தப்பு அப்படின்னு சொல்லி. இப்படி தான் நிறைய பேர் வஹாபிகள்லாம் நான் குர்ஆனை புரிகிறேன், எல்லாம் தெரியும் என்று வாழ்நாளெல்லாம் முட்டாளாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையிலே பரிதாபத்திற்குரிய விஷயம்தான். வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி இந்த 2 கல்வி திட்டத்தை ஏற்படுத்தினாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 கல்வி. நம்ம உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உலக கல்வி, மார்க்க கல்வின்னு. எல்லாமே மார்க்க கல்வி தாங்க, அதை நினைவில் வைங்க. மனிதனுக்கு பயன் தருகிற கல்வி அனைத்தும் மார்க்க கல்வி தான். ஸ்கூலில் போய் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம், அங்கே கணக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, மார்க்க கல்வி தானேங்க.
அதை படித்ததானே இவன் வாரிசுதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன கிடைக்கும் உண்டு அந்த வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் கணக்கு போட்டு பிரித்து கொடுக்க முடியும். கணக்கு தெரியணும் அல்லவா? அப்படின்னா ஸ்கூலில் போய் கணக்கு படிக்கிறதும் மார்க்க கல்வி தான். மனிதனுக்கு பயன் தருகிற கல்வியெல்லாம் மார்க்க கல்வி. சரி, இப்போ நம்ம விளங்கி வச்சுருக்கோம்ல மார்க்க கல்வி, உலக கல்வி, அது பிரகாரம் பார்ப்போமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். விலங்கியல் படி என்கிறான் இறைவன், உயிரியல் படி என்கிறான் இறைவன். வெறுமனே ஒட்டகத்தை பார்க்கலடா. அரபிகளெல்லாம் ஒட்டகத்தை பார்த்துக்கிட்டு தானங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாலும் ஒட்டகம்தான், வீட்டுக்கு பின்னாலும் ஒட்டகம்தான், ரோட்டில் போனாலும் ஒட்டகம் தானே. ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமாண்டா, கண்ணால் பார்க்கலடா, பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நீ விலங்கியல் படி என்று இறைவன் சொல்லி காட்டலாம். அற்புதமான படைப்பு ஒட்டகம், சிந்தித்துப்பார். இதைத்தான் ஸ்கூல்கள்லையும் காலேஜ்லையும் சொல்லித்தராங்க உங்களுக்கு. அப்போ அல்லாஹ் சொன்னதை தான் நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் ஸ்கூலில் படித்தாலும் மார்க்க கல்வி தாங்க அது. வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா? அண்ணாந்து பார்க்கிறதா? எல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வானியல் படி என்கிறான் இறைவன். பூமி எவ்வாறு பரத்தப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா? ஹிஸ்டரி படிப்பானே, வரலாறு படி. அது ஸ்கூலில் சொல்லி தராங்களா இல்லையா? இப்போ இறைவன் எந்த கல்வியை படிக்க சொல்கிறானோ அந்த கல்வி, அதைத்தான் இந்த இரு கல்வி திட்டத்தின் மூலமாக இங்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் கொஞ்சம் கவனத்திலேயே கொள்ள வேண்டும். 2 கல்வி வைக்கலாம். சரி, நான் அடுத்து நம்ம எல்லாம் உலமா பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்வேன். நீங்கள் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள், உரிய முறையிலே எடுத்து கூறுங்கள். கற்றது பிறருக்கு சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தால் 2 தான். ஒன்று படி, இல்லைன்னா படித்து கொடு. 3வது ஒன்று கிடையாது. ஒரு ஆளை பார்த்து படிங்க அப்படின்றா, நான் எங்கே படிக்கணும்? எனக்கு தான் எல்லாம் தெரியுமாங்க. அப்படியா? படித்து கொடு. ஒரு ஆளை பார்த்து படித்து கொடுப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்னங்க படித்து கொடுக்கறது? அப்படியா? படி. 2ல் 1 தான், 3வது ஒன்று கிடையாது. நீங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லா கல்வி ஞானமும் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதற்காக இந்த சான்றிதழ் கிடையாது. மற்ற கல்வியை பெறுவதற்குண்டான தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்குண்டான சான்றிதழ் தான் இது. உங்களிடம் ஒரு விளக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விளக்கின் மூலமாக 1000 விளக்குகளை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை. அது சொல்லுகின்ற போது முறையாக சொல்லணும் மக்களுக்கு மத்தியில். ஏன்னா குர்ஆன்ல சொன்ன வக்கூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்கள் மென்மையான முறையிலே எடுத்து கூறுங்கள். அது ரொம்ப நம்முடைய வார்த்தை ஒன்று புண்படுத்தும், இல்லைன்னா பண்படுத்தும். பண்படுத்தட்டும், யாருடைய உள்ளங்களையும் புண்படுத்தி விட வேண்டாம். ஒரு வார்த்தை கொல்லும், இன்னொரு வார்த்தை வெல்லும். உங்களுடைய வார்த்தைகள் யாருடைய உள்ளங்களையும் கொன்றுவிட வேண்டாம், மற்றவர்களுடைய இதயத்தை வெல்லட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் பேசுங்க. பேசுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லதை மட்டும்தான் பேசணும். நீங்கள் 3 குரங்கு பொம்மையை பார்த்துருப்பீங்களே, 3 குரங்கு பொம்மை. ஒரு குரங்கு பொம்மை தன்னுடைய கைகளை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. இன்னொரு குரங்கு பொம்மை 2 கை வச்சு காதை பொத்திக்கிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. இன்னொரு குரங்கு பொம்மை வாயை மூடிக்கிட்டு இருக்கும். அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். வாயை மூடுறது ஒரு கையை வச்சு மூடாது, அந்த குரங்கு 2 கை வச்சு மூடிக்கிட்டு இருக்கும். ஏங்க 2 கண்ணு 2 கை வச்சு மூட வேண்டியது தான், 2 காது 2 காதை வச்சு மூட வேண்டியது தான். வாய் ஒன்று தானங்க, ஒரு கையை வச்சே மூடலாமே, ஏன் 2 கை வச்சு மூடணும்? அர்த்தம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஏன் அந்த குரங்கு பொம்மை வாயை மூடும்போது 2 கையை வச்சு மூடிருக்கு தெரியுமா? அதில் அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா கண்கள் 2 வேலை ஒன்று தான் பார்க்கறது, காதுகள் 2 வேலை ஒன்று தான் கேட்கறது, வாயு 1 வேலை 2 சாப்பிட்றது பேசுறது, 2 வேலை இருக்குது வாய்க்கு.
அதனால தான் ரெண்டுமே கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லி தான் 2 கையை வச்சு மூடுறது. காரணம் என்ன? அளவுக்கு அதிகமாக சாப்பிடாத உடம்பு கெட்டு போகும், அளவுக்கு அதிகமாக பேசாத பேர் கெட்டு போகும். அதுக்காக 2யும் கண்ட்ரோலாக வச்சுக்க. அதுக்காக தான். அப்போ பேசுவது என்பது குறைவாக பேசணும், கேட்பது நிறைய பேசணும். அதான் ஜீனோ அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறாரு. ஏன் தெரியுமா? இறைவன் உனக்கு பேசுறது ஒரு நாக்கம் கொடுத்தான், கேட்கறது 2 காதை கொடுத்தான் தெரியுமா? அதிலேயே ஒரு கருத்தை உனக்கு சொல்லித்தரான் இறைவன். மனிதனே, உனக்கு 2 காதை கொடுத்தேன், நிறைய கேளு, ஒரு வாய் தான் தந்தேன், கம்மியாக பேசு. அதனால தான் இறைவன். அதில் கூட பாருங்கள், குறைவாக பேசுகிறதுக்கு நாக்கு 32 பற்கள் என்கின்ற சிப்பாய்கள், 2 உதடுகள் என்ற கோட்டை கதவுகள் உள்ளதாக இருக்கணும். தேவைப்பட்ட திற பேசு, இல்லைன்னா உள்ளுக்கு இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் காது அப்படி இல்லைங்க. எல்லாம் மூடியே போடலைங்க, மூடி போடலை. ஏன்? தேவைப்பட்டா மூடி திறக்கணும், அப்புறம் கேட்கணும், அப்புறம் மூடி வச்சுக்கணும் அப்படின்னு இருந்தால் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது மூடியை திறப்பதற்கு முன்னால் அந்த கருத்து மிஸ் ஆகிடலாம். அதை கூட நீ மிஸ் பண்ணக்கூடாது. அதில் தயாராகிடு, நிறைய கேளு. சைடில் வச்சான் இறைவன். ஏன்? 4 பக்கத்தில் எங்கே பேசினாலும் நீ கேட்கணும். சைடில் வச்சான் இறைவன் அந்த காதை. நிறைய கேளுங்க, பேசுறது கம்மி. ஆகவே இந்த உலமா பெருமக்களே, நீங்கள் இந்த மார்சாவில் கற்றீங்க. பொதுவாக கல்வின்னா கல்வி கழகு கசடர மொழிதல் அப்படிம்பாங்க. இன்னொன்று இருக்குது, கல்வி கழகு கசடர வாழுதல். அந்த கசடர வாழுதல் என்பதை இந்த மார்சாவில் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. எப்படி எழுதுவது என்று கற்றுத்தருவது மட்டும் கல்வி அல்ல, எப்படி வாழ்வது அதை கற்றுத்தருவதும் கல்வி. இந்த கல்வி இந்த மதரசாவில் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. ஆகவே இதை மக்களுக்கு சொல்லுங்க. சொல்லும் பொழுது கற்ற பிரகாரம் நீங்கள் நடங்க, அது ரொம்ப முக்கியம். கற்ற பிரகாரம் நடக்கணும், இல்லைன்னா கற்ற கல்விக்கு அர்த்தம் இல்லையங்க. கனியற்ற மரத்திற்கு சிறப்பு இருக்கிறதா? அல்லது உயிரற்ற உடம்புக்கு சிறப்பு இருக்குதா? ஒளியற்ற விளக்குக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா? இல்லை. அமல் இல்லாத கல்விக்கு சிறப்பு கிடையாது. சில மக்கள் 2 வகை இருக்கிறாங்க. என்ன? கல்வியை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க அமல் கல்வி கற்கிறதுக்கு நேரம் பத்தலைங்க அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் அமலாக செய்வாங்க. ஏங்க கல்வியை கற்கக்கூடாதா? அமல் செய்வதற்கே நேரம் இல்லைங்க எனக்கு. இப்போ தான் ஒரு அறிஞர் சொன்னார், இந்தாப்பா, கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அமலை விடாதே, அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக கல்வி கற்பதையும் விடாதே, 2ஐயும் நீ செய். வாழ்க்கை என்றால் அதுதான். கற்க வேண்டும், கற்றபடி நடக்க வேண்டும், அதுதான் வாழ்க்கை. வெறுமனே மூச்சு விட்டு கொண்டிருப்பதல்ல. கோமா ஸ்டேஜில் உள்ளவனும் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அவனை போய் வாழ்கிறான் சொல்லுவீங்களா? நீங்கள் மூச்சு ஓடுது, வாழ்கிறான்னு சொல்ல மாட்டீங்களே. கல்லுங்க, அதே போல் கஷ்டப்பட்டு நடங்க, இதுதான் வாழ்வு. எல்லாம் உலமாப்பல் மக்கள் தங்களுடைய வாழ்நாளில் அதை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன் எல்லாம் உலமாப்பல் மக்களே உங்களுக்கு சாலிஹான குழந்தை செல்வங்களையும் ஹலாலான பொருள் செல்வங்களையும் அமைத்து தந்தல்வாளாக. சாலிஹான மனைவிமார்களையும் அல்லாஹ் அமைத்து தந்தல்வாளாக. இறைவன் கற்றபடி அமல் செய்கின்ற நற்பாக்கியத்தை தந்தல்வாளாக. சாலிஹான மனைவி இருந்தாலும் எல்லாம் சிரிக்கிறாங்க, சந்தோஷம். அதெல்லாம் அவனுக்கு துவா மட்டும் இல்லை, இவ்வளோ பேர் ஆமின்னு சொல்ல சாதாரண விஷயமா? ஏன்னா அவங்கள அடுத்த இலக்கு அதுதானே. மதரசாவுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இது ஒரு உலகம். இப்போ மதரசா விட்டு வெளியே போகிறாங்க, அங்கே ஒரு உலகம். அந்த உலகங்கிறது திருமண வாழ்க்கை கட்டுப்பட்டால் தான் இருக்குது. அதனால் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. அல்லாஹு தஆலா வாழ்நாளெல்லாம் உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பானாக. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் அல்லாஹு தஆலா கற்றபடி அமல் செய்கின்ற நல்வாக்கியத்தை இளம் உலமா பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தல்வானாக. இந்த இளம் உலமா பெருமக்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அவருடைய பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் அவர்கள் கூட கல்வி பயின்ற மாணவர்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் குறிப்பாக அஸ்ஸயீத் அல்லாமா யாசின் அலி மௌலானா அல் ஹசனி அல் ஹுசைனி அல் ஹாஷிமி தாமத் பரக்காத்துல் ஆலியா ஹலரத் பெருந்தகை அவர்களுக்கும் நமது குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும்
அல்லாஹு தாலா உடல் ஆஃபியத்தை தந்தல்வானாக, சலாமத்தை தந்தல்வானாக, சிஹத்தை தந்தல்வானாக, மனசுக்கு ராகத்தை தந்தல்வானாக, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தல்வானாக, நீடித்த ஹயாத்தை தந்தல்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.